ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு நம்முடைய கடன் தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரப்போக தான் இருக்கும். ஐயையோ பிரச்சனை வந்துட்டே அப்படின்னு நினச்சி அதை கண்டு நம்ம பயந்து ஓடக்கூடாதுங்க. நம்ம பயந்து ஓடணும் அப்படின்னாக்கா அந்த பிரச்சனை நம்மளை துரத்திக்கிட்டு தான் இருக்கும். ஒரு முறை அந்த பிரச்சனையை தைரியமாக நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை நம்ம கண்டு ஓடிடும். இப்படி எளிமையான இந்த முறையை நீங்கள் பின்பற்றினா நிச்சயமாக வாழ்க்கையில் சீக்கிரமாக நீங்கள் ஜெயிக்கலாம். இது மட்டும் இல்லை, பிரச்சனைகளை சரி செய்ய போகும் ஆன்மீகம் சார்ந்த ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பரிகாரத்தை நம்ம எதற்கு வேணுமானாலும் பயன்படுத்தலாம். அடமான நகையை மீட்க, கடன் தொகையை திருப்பி தர, நல்ல வேலை கிடைக்க, காதல் கைகூட, திருமணம் நடக்க, குழந்தை பாக்கியம் பெற, பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, பிள்ளைகள் நல்லா படிக்கிறதுக்கு, நம்ம நிறைய சம்பாதிக்கிறதுக்கு, தொழிலை ஜெயிக்கிறதுக்கு, இப்படி எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே நடக்குங்க. நம்ம குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்க, நினைத்ததை சாதிக்க செய்ய வேண்டிய பரிகாரம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இது கடன் தீர்வதற்கு ரொம்பவே சிறப்பான ஒரு நேரமும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் சுத்தமாக குளிக்கணுங்க. தலைக்கு குளிக்கணும். நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போடுங்க. அந்த தண்ணியில் நீங்கள் தலை குளிக்கணும். தலை குளித்ததுக்கப்புறம் பரிகாரத்தை செய்வதற்கு முன்னாடி யாருக்கிட்டையும் நீங்கள் எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு மஞ்சள் பொட்டு அதுக்கு வைத்து திருச்செந்தூர் முருகனே துணை அப்படின்னு எழுதுங்க. உங்களுடைய கோரிக்கையை ஒரே வரியில் நீங்கள் எழுதணும். ஒரு கோரிக்கை மட்டும் முதலில் நீங்கள் எழுதுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சிகப்பு நிற சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணியை எடுத்துக்கோங்க. அதில் 11 ரூபாய் நீங்கள் முடிந்து வைக்கணும். கோரிக்கை எழுதிய பேப்பரையும் அதில் நீங்கள் வச்சுடுங்க. இதை அப்படியே முடிச்சா கட்டி முருகப்பெருமானோட பாதத்தில் நீங்கள் வைக்கணும். முருகா, இந்த கோரிக்கையை சீக்கிரம் நிறைவேற்றி கொடு அப்படின்னு மனம் முருகி வேண்டிக்கோங்க. முருகனின் நாமங்கள், பாடல்கள், கந்தசஷ்டி கவசம், இப்படி எது வேணாலும் நீங்கள் படிக்கலாம். உங்களுக்கு தெரிந்ததே நீங்கள் சொல்லுங்கள். விளக்கேற்றி வைத்து இந்த வழிபாட்டை செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் நீங்கள் செய்யணும். இதே போல் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானிடம் சொல்வதா நினைத்து இந்த முடிச்சை தயார் செய்து இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. ஒவ்வொரு முடிச்சாக சேர்ந்துக்கிட்டே வரும். இந்த முடிச்சை கட்ட தொடங்கிய ஒரு சில நாட்களில் அந்த கோரிக்கை நிறைவேறும். ஒரே ஒரு கோரிக்கையை வைத்து நீங்கள் வேண்டிக்கோங்க. பல வேண்டுதல்களை சொல்லி நீங்கள் குழம்பிக்க வேணாம். நீங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் எழுதி வைங்க. அந்த கோரிக்கை நிறைவேறினதுக்கப்புறம் அடுத்த கோரிக்கையை நீங்கள் வைக்கலாம். ஒரு கோரிக்கை நிறைவடைந்ததுக்கப்புறம் அந்த முடிச்சு காணிக்கை எடுத்து போய் நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நீங்கள் போட்டுட்டு அந்த பேப்பரை நீங்கள் கிழித்து அங்கேயே நீங்கள் போட்டுட்டு வந்துடலாம். உங்களால் திருச்செந்தூர் கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னாக்கா வீட்டின் பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு அந்த காணிக்கையை செலுத்துங்க. இதை செவ்வாய்க்கிழமை மதியம் 12லேருந்து 1 வரைக்கும் குளிகை நேரம் இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து 5 வாரம் அல்லது 7 வாரம் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அது மட்டும் இல்லைங்க, இந்த குளிகை நேரம் வருது பார்த்திங்களா, 12லேருந்து 1 வரைக்கும் செவ்வாய்க்கிழமையில் குளிகை நேரம் வரும். 1லேருந்து 2 வரைக்கும் செவ்வாய் ஓரை வரும். இந்த ஓரை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கடனை அடைக்கணும், நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலேருந்து நம்ம வெளிவரணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை மற்றும் குளிகை நேரம் இருக்கக்கூடிய அந்த 1:15 சரியான டைம், அந்த 1:15க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1லேருந்து 1 வரைக்குமே உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் குளிகை ஓரையும் இருக்கும், செவ்வாய் ஓரையும் இருக்கும். ஆனால் இந்த 1:15க்கு நீங்கள் அது ஒரு சூட்சமமான நேரமாக சொல்லப்படுதுங்க. இதில் நிறைய பேர் கடனை இந்த நேரத்தை யூஸ் பண்ணி கடனை அடைச்சிருக்காங்க. ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு நேரம் தான் இந்த 1:15. ஒரு கவரில், வெள்ளை கவரில் இல்லை ஆஃபீஸ் கவரில் நீங்கள் ஒரு 11 ரூபாய் மட்டும் நீங்கள் எடுத்து வைங்க. 5 வாரம் நீங்கள் செய்தாலே போதும். நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும், பணம் பெருகும். ரொம்பவே அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த வழிபாடு, சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. நிச்சயமாக 5 வாரம் செவ்வாய்க்கிழமையில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கும் மற்ற என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அது அனைத்துமே தீர்வதற்கு
குளிக்கும் தண்ணீரில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டு குளிங்க. நிச்சயமாக திருச்செந்தூர் ஆண்டவரை நினைத்து நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. நீங்கள் இதே போல் வாரந்தோறும் நீங்கள் செய்யும் பொழுது கூடிய விரைவிலேயே உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் திருச்செந்தூர் ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாங்க. நீங்கள் இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு கண்கூடாக உங்களுடைய நீங்கள் நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். திருச்செந்தூர் முருகனை நம்பினவங்களை அவர் கைவிட்டதில்லை. அதனால் நீங்கள் முருகனை நம்பி நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் இந்த ஒரு பரிகாரம் செய்துட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை பரிகாரம் செய்கிறவங்களுக்கு அனைவருக்குமே தெரியும், இது மிகச்சிறப்பான ஒரு விஷயம். இதை செய்து பாருங்கள். குளிகை நேரமும் செவ்வாய் வரையும் சேர்ந்த நேரத்தில் நீங்கள் கடனை அடைக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும். உங்களால் முடிந்ததை நீங்கள் அடிச்சிட்டு வாங்க. 1/15க்கு ஒரு கவரில் ஒரு 11 ரூபாய் எடுத்து முருகப்பாதத்தில் வைங்க. நிச்சயமாக உங்களுக்கு அந்த 11 ரூபாய் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தையும் தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். நிச்சயமாக முழு பலன் நீங்கள் இதை பெறுவீங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முருகப்பெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.